இடஒதுக்கீடு பற்றி பேச அன்புமணிக்கு எந்த அருகதையும் கிடையாது என்றும், இடஒதுக்கீடு விஷயத்தில் தந்தையும் மகனும் நாடகம் ஆடுவதாகவும் அதிமுக முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் விமர்சனம் செய்துள்ளார். உளுந்தூர்பேட்டையில் நடைபெற்ற வேட்பாளர் அறிமுக கூட்டத்தில் பேசிய சி வி சண்முகம் கடுமையான விமர்சனங்களை முன்வைத்துள்ளார். கள்ளக்குறிச்சி அதிமுக வேட்பாளர் குமரகுரு, விழுப்புரம் அதிமுக வேட்பாளர் பாக்யராஜ் ஆகியோருக்கான அறிமுக கூட்டம் உளுந்தூர்பேட்டையில் நடைபெற்றது. கூட்டத்தில் உரையாற்றிய சி வி சண்முகம், பாமகவை எப்போதெல்லாம் அதிமுக எதிர்த்து களம் கண்டதோ அப்போதெல்லாம் வெற்றியே கிட்டியதாக தெரிவித்தார். வன்னியர்களுக்கான 10.5% இடஒதுக்கீடு பற்றி பேச அன்புமணி ராமதாசுக்கு எந்த அருகதையும் கிடையாது என்று சண்முகம் காட்டமாக தெரிவித்தார். தந்தையும் மகனும் நாடகம் ஆடுவதாகவும் அவர் விமர்சித்துள்ளார். பாரதிய ஜனதா கட்சி ஜாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த மாட்டோம். இங்க திமுக கேட்டா மத்திய அரசாங்கம் நடத்தணும், மத்திய அரசாங்கத்தை கேட்டா நான் நடத்த மாட்டோம். அப்ப நீ என்ன சொல்ற? நடத்தணும். யாரோட கூட்டணி? மோடியோட கூட்டணி. மோடி என்ன சொல்றாரு? நான் நடத்த மாட்டேன். இடஒதுக்கீடு கொடுக்க கூடாதுன்னு சொன்னது யாரு? டிடிவி. கொடுக்க கூடாதுன்னு சொன்னது யாரு? ஓபிஎஸ். இப்ப யார் கூட கை கட்டி பிடிக்கல? அந்த ஓபிஎஸும் டிடிவியோட மேடையில கட்டி பிடிக்கல. இன்னொரு கூட்டணி கட்சி தீர்மானம் போடுகிறது. அப்படி யாரை ஏமாத்துற? இடஒதுக்கீடு பற்றி பேசும் அன்புமணி பாஜகவுடன் கூட்டணி வைத்தது ஏன் என்று சி வி சண்முகம் கேள்வி எழுப்பினார். சாதிவாரி கணக்கெடுப்பை பாஜக ஆதரிக்கிறதா என்றும் அவர் வினவினார். சதிகளையும் துரோகிகளையும் சூழ்ச்சிகளையும் மீறி இரட்டை இலை சின்னத்தை பெற்றுள்ளதாக தெரிவித்தார். தொண்டர்களின் ஆதரவு இல்லாததால் இன்று ஓ பன்னீர்செல்வம் நடுத்தெருவில் நிற்கிறார் என்று முன்னாள் அமைச்சர் சண்முகம் கூறியுள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.